முகமது நபியினுடைய மனைவிகள் ஒரு புத்தகமே வச்சிருக்காங்க, அது மேரேஜஸ் ஆஃப் முகமது நபின்னு. நாம அதெல்லாம் படிக்கணும். அதை படிச்சு நாம பேசினா தான் இந்த பையில வாய முடிப்போம். இஸ்லாமிய மதத்துல இருக்கிற பழக்க வழக்கம் நான் கேட்கிறேன், ஒருத்தர் 4 பொண்டாட்டி கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சட்டத்துல இருந்தா அது பெண் உரிமைக்கு விரோதம் இல்லையா? அதை ஏன்டா கேட்க மாட்டேன்? அது என்ன பெண் அடிமைத்தனம் இல்லையா? வந்து உதவுவாயே. ஏழு குண்டலவடா கோவிந்தா கோவிந்தா. வேல் முருகனுக்கு அரோகரா. சுவாமியே சரணமையப்பா. முருகர் வள்ளி தேவயானி 2 பொண்டாட்டி 2 பொண்டாட்டி. மதுரை வீரர் பொம்மி அது அது வெள்ளையம்மா. ஓஹோ. பரமசிவன் பார்வதி கொண்டையில இருக்கிறது கங்கா 2 பொண்டாட்டி. மேளமாவா? என்டி ராமராவ். ஐயோ கிருஷ்ணாடா. இது ராதா. இது அவ்வியா. ருக்மணிடா. 2 பொண்டாட்டி. மேளமாவா? எம்பெருமான் திருப்பதி வெங்கடாச்சலபதி. இது அலமேலு. இது பாத்திமா. ஐயோ பத்மாவதிடா. 2 பொண்டாட்டி. மேளமாவா? குருவே சிசியா எனக்கு ஒரு சந்தேகம். என்ன? எப்படி எல்லா சாமிகளும் 2 பொண்டாட்டி வச்சிருக்காங்க? புரியல இல்லையே. உலகத்துல எல்லாமே 2 தான்ப்பா. ஆணும் பெண்ணும், இன்பம் துன்பம், இரவு பகலு, மேடு பள்ளம், சூரியன் சந்திரன், நெருப்பு தண்ணி, இப்படி எல்லாமே 2 தான்ப்பா. எம்பெருமான் என்ன சொன்னார் தெரியுமா? ஏன் மனிதா, நீ மட்டும் ஏன் ஒன்றோட நிப்பட்டி விட்டாய்? என்ன மாதிரி 2 பொண்டாட்டிகளோட ஜாலியர்னு இப்படி சொல்லாம சொல்லுகிறார் எம்பெருமான். அவருடைய லீலையே லீலை இல்லையா சிஸ்டர்?